السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان: من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال النبي صلى الله عليه وسلم: إني أمرت بالعفو فلا تقاتلوا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் தொடர்ந்து பல்வேறு வகையான பூகம்பத்தை கிளப்பும் நிகழ்வுகள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஒன்று உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, அல்லது தனி மனித தாக்குதல்களால் அந்த சமூகம் சிதைக்கப்படுகின்றன, அல்லது சில சட்டங்களை போட்டு அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான வேலைகள் ஈடுபடுகின்றன, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால், அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு அந்த சமூகத்தை பகடைக்காயாக்கி உலக அரங்கிலே அந்த சமூகம் மோசமானது, பயங்கரமானது என்று சித்தரிப்பதற்கான சித்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை. சிபிஎம் கட்சியை சேர்ந்த வாசுகி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், இதுபோல் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்டிற்காக தன் இன்னுயிரையும் சொத்துக்களையும் அர்ப்பணித்த ஒரு சமுதாயமான முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுடைய வன்மம் நிறைந்த புதிய இந்தியா தேவையில்லை. எங்களுக்கு இந்த புதிய இந்தியா தேவை கிடையாது. சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய, தன் இனத்தவர்களையே தனக்கு அரசியல் ஆதாயம் தேவை என்பதற்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய மனமும் குரூர சிந்தனையும் கொண்ட நபர்கள் வாழும் ஆளும் இந்த புதிய இந்தியா எங்களுக்கு தேவையில்லை என்று சிபிஎம் கட்சியை சேர்ந்த வாசுகி அம்மா சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை, புதிய இந்தியாவின் நிலை. பயங்கரமான பல மோசமான வாழ்க்கையை குலைக்கக்கூடிய
செய்திகளை நாளுக்கு நாளும் இந்த இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நாளுக்கு நாள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் வேடிக்கையும் ஆச்சரியம் நிறைந்த ஒரு வினோதம் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் அமைதிக்காகவே தன்னுடைய பெயரை இஸ்லாம் என்று வைத்திருக்கிறதோ, எந்த ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் மனித நேயத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை இன்சான் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறதோ, அந்த மார்க்கம் சார்ந்தவர்களை தவறாக தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது இருக்கிறதே, இதுதான் வேடிக்கை உச்சம். மனிதன் என்று சொன்னால் அரபி நம்முடைய முஸ்லிம்களுடைய மொழியிலே இன்சான் என்ற அர்த்தம். இப்போ சிலர் மனிதர்களை அழைப்பதற்கு அவரவர்களுடைய மதம் சார்ந்த மொழிகள் வைத்திருப்பது என்ன? ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். மனிதன் என்று அவனுக்கு பெயர் இருக்காது, அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த அடைமொழி எதை குறிக்கும் என்றால், இவன் காலில் பிறந்தவன் என்று சொல்லும், மனிதன் என்று சொல்லார். இவன் தலையில் என்று பிறந்தவன் என்று சொல்லும், மனிதன் என்று சொல்லார். ஆனால் மனிதனுக்கு அரபியிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதத்தை நோக்கி அவர்கள் தவறான துவேஷத்தை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மதம் சார்ந்த அரபு மொழியில் மனிதன் என்பதற்கு இன்சான் என்று பெயர் இருக்கிறது. இன்சான் என்று சொன்னால் அந்த வார்த்தை எதிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தது, அதனுடைய டிரைவ்டு ரூட் வேர்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது உன்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. உன்ஸ் என்று சொன்னால் என்ன? அரபியிலே அன்பு, இணைப்பு, பிரியம், பாசம் என்ற அர்த்தம். அன்பு, இணைப்பு, பிரியம், பாசம் என்ற ஒரு ரூட் வேர்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் சதையும் உயிரும் கண்ணும் காதும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை சார்ந்த அரபு மொழியை பொறுத்தவரை, மனிதன் என்று வந்தாலே அவனோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற அர்த்தம். மனிதன் என்றாலே அவன் பிரியத்தால், பாசத்தால், நல்ல உறவால் இணைக்கப்பட வேண்டியவன் தான் மனிதன். இன்சான் என்றாலே அன்பை விதைக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். எனவே ஒரு முஃமின் தான் கொண்டிருக்கக்கூடிய, தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்க மொழியான அரபியின்படி சக மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய நோக்கம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எந்த ஒருவன் மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறானோ, ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ, அது ஒரு கொலை அல்ல. அந்த உயிர் பறிக்கப்பட்டது என்பது ஒரு உயிர் பறிப்புக்கு சமம் அல்ல. அவன் உலகத்தின் மொத்த மனித குலத்தின் உயிரையும் படைத்தவன். மனித குலம் அத்தனையின் உயிரையும் பறித்தவனுக்கு சமம்தான் ஒரு உயிரை அநியாயமாக எடுத்தவன். யார் ஒரு உயிரை இந்த உலகில் வாழ செய்கிறானோ, ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ, அவன் எல்லா உலகத்தின் உயிரினங்களையும் வாழ வைத்திருக்கிறான். முதலில் சொன்ன ஆயத் இருக்கிறதே, வசனத்தின் முதல் பகுதிதான் இன்று நம் மீது ஆதிக்க சக்திகளால், மதவாதிகளால் நம் மீது போடப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன? முஸ்லிம்கள் கொலை செய்தார்கள், முஸ்லிம்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ, யார் இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் அகில உலகத்தின் உயிரினங்களை வாழ வைத்தவர். இந்த கருத்தை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் சுற்றுலா பயணிகளாக களத்தில் நின்று அந்த தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்டு அதே நேரத்தில் தங்களை அரவணைத்தவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் சொன்ன வாக்கு மூலம் இந்த முஸ்லிம்கள் எங்களை வாழ வைத்தார்கள். ஆதிக்க சக்திகள் ஆயத்தின் முதல் பகுதியை எடுக்கிறார்கள், ஆனால் அங்கே நின்று அதை உணர்ந்தவர்கள், எதிர்கொண்டவர்கள் வசனத்தின் இரண்டாம் பகுதியை எடுக்கிறார்கள்.
எனவே இந்த இந்தியாவில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த காஷ்மீரினுடைய பஹல்காம் தாக்குதலுக்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இது இஸ்லாம் சார்ந்த ஒன்று அல்ல. அது முஸ்லிமே செய்தாலும் அவன் முதலில் மனிதனே அல்ல என்று சொல்கிறது குர்ஆன். இதே மனிதனுக்கு டெஃபினேஷன் சொல்லக்கூடிய அரபி மொழிதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம். உருவத்தில் கண்ணும் காதும் உடல் அமைப்பும் மனிதனை போல் இருந்தாலும் அவர்கள் மிருகத்திற்கு சமமானவர்கள். பல்ஹும் அவல், அதைவிடவும் கேவலமானவர்கள். மிருகம் கூட தன் சக இனத்திடம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் விளைவிக்கும். ஆனால் வெறித்தனமாக வேட்டையாடி தன் இனத்தை அழித்து அதில் ஆதாயம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிருகமானவன், அதை விடவும் மோசமானவன் என்று சொல்கிறது திருக்குர்ஆன். எனவே இவ்வளவு தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் இதை செய்திருந்தாலும் அவர் மிருகத்தை விட மோசமானவன் என்பது குர்ஆன் சொல்லும் தீர்ப்பு. எனவே நாம் அதை மறுப்பதற்கு இல்லை. அதை யார் செய்தாலும் அதற்கு நாம் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் கண்டிக்கிறோம். அகில உலகத்தின் உயிர்களை எடுத்ததற்கு சமமான இந்த 26 உயிர் பலிகளை முஸ்லிம் சமூகம் கண்டிக்கிறது, குர்ஆன் கண்டிக்கிறது, ஹதீஸ் கண்டிக்கிறது. யாரும் அதை நியாயம் என்று வாதாடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூகத்தை பற்றி, இப்படிப்பட்ட மனித நேயத்தை உலகத்தில் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை பற்றி எப்படியெல்லாம் துவேஷத்தை அள்ளி செழிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வந்தவர்கள் எல்லாம் உங்கள் பெயரை என்ன என்று கேட்டுவிட்டு அவர்களை சுட்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ஆடைகளை அவிழ்த்து பார்த்துவிட்டு முஸ்லிம் இல்லை என்று தெரிந்தவுடன் சுட்டார்கள். குர்ஆன் வசனங்களை கேட்டுவிட்டு சுட்டார்கள். தீவிரவாதி சுடுவதற்கு வந்தானா இன்டர்வியூ பண்ண வந்தானான்னு தெரியல. ஒரு மனிதர் இன்டர்வியூ பண்ணும்போது உனக்கு பேர் என்னப்பா, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப், நான் குர்ஆனுடைய வசனம் தெரியுமா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற, எதை ஃபாலோ பண்ற, இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்கள் ஒரு மனிதன் துப்பாக்கி கையில் வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய அளவிற்கு நேரம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், கடுமையான உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தில் பாதுகாப்பு படைகள் என்ன செய்து கொண்டிருக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? வந்தவன் சக்கு டக்குன்னு வந்தானா 4 பேர் சுட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய தப்பித்து போவதற்கு வேலையை பார்ப்பானா? நின்று உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, நீ எந்த மதத்தை சார்ந்தவன், உனக்கு குர்ஆன்ல குலுவல்லாஹு தெரியுமா, இன்னாத்தீனா தெரியுமா கேட்டுக்கிட்டா இருப்பான். எவ்வளவு மடத்தனமான அறிவுக்கு ஒவ்வாத பிரச்சாரத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை சொல்வது நாம் கிடையாது, அரசியல் சக்திகள் சொல்கிறார்கள். இவ்வளவு உச்சபட்ச பாதுகாப்பு 370 அந்த சட்டத்தை காஷ்மீரிலிருந்து நீக்கிவிட்டால் அப்படியே நாங்கள் அதை தலையில் வைத்து பாதுகாத்து எங்கள் கைகளால் அரவணைத்துக் கொள்வோம்னு சொன்னீங்களே, எங்க போச்சு அந்த பாதுகாப்பு என்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நடிகை சொல்லக்கூடிய ஒரு பாடகி, அந்த பாடகியுடைய பெயர் மறக்கிறேன், அந்த அம்மா சொன்னது, இது இந்த செயல் என் மனதை உடைத்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்தது என் மனசை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறதோ அதை விட அதிகமாக இன்னொரு சிந்தனை என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, இனிமே பழைய மாதிரி காஷ்மீர் மக்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய ஆண்கள் எல்லாம் முன்பு போல் இழுத்து செல்லப்படுவார்கள். இப்படி ஒரு நாடு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மறுபடியும் மதச்சாயம் பூசி அங்கு இருக்கக்கூடிய அன்பான மக்களை அவர்கள் வாட்டி வதைப்பார்களே, அது என்னை இன்னும் பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். இது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனித இனமும் மனித நேயத்தை விரும்புகிறது. அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்கள் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே மனித நேயத்தை இந்த உலகத்தில் விதைக்கிறது. அதற்கு மாற்றமாக ஒரு சில கொடூரங்கள், ஒரு தாங்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத துயர சம்பவங்கள் நடக்கும் பொழுது
எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் உள்ளம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அதிலே குளிர் காயக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே துவேஷத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடகியுடைய ஒரு வார்த்தை வெளிப்பட்டு விட்டது. மற்றவர்கள் அத்தனை பேருமே இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். மற்ற இந்து சகோதரர்களால், நேர்மையான உண்மையான இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதரர்களால் இந்த நிகழ்வுகள் காரணமாக நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இதை ஏற்படுத்தியது அந்த மதத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி ஆட்சியில் அமர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் இதற்கு குற்றவாளிகள். அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். என்ன லட்சணத்தில் நீங்கள் பாதுகாப்பை வைத்திருக்கிறீர்கள், உடனடியாக நீங்கள் பதவியை விலக வேண்டும் என்று அவர்கள் கூடாரத்திலிருந்து குரல்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே முஸ்லிம்கள் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மக்களை வாழ வைப்பதைத்தான் நம்முடைய வேலையாக வைத்திருக்கிறோம். இதிலே அல்லாஹ் இன்னொன்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம யாரும் வாய் திறந்து நம்மை நல்லவர்கள் நியாயமானவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு குரல் எழுப்புவதற்கு அல்லாஹ் எத்தனையோ மாற்று சமய சகோதரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேட்டிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் நடந்த புல்வாமா தாக்குதலை போல் இது இருக்குமோ என்ற சந்தேகத்தை ரொம்ப அதிகமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய அந்த பண்பு என்ன? அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எந்த நிலையிலும் மனிதநேய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் மக்களை வாழ வைப்பதற்காக முயற்சிப்பானே தவிர யாரையும் அழிப்பதற்கு அவன் முயற்சிக்க மாட்டான். அதே இடத்தில் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்களப்பா, முஸ்லிம்கள் பெயரை கேட்டால், குர்ஆன் வசனை கேட்டால், ஒவ்வொருத்தரையா தனித்தனியா இன்டர்வியூ எடுத்துட்டு சுட்டான்னு சொன்னீங்களே, அதிலே சுடப்பட்ட ஒரு முஸ்லிம் இருக்கிறாரே, அது எப்படி? குதிரை சவாரி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சவாரி ஏற்றுக்கொண்டு போறார். இப்படி ஒரு துப்பாக்கி சூடு சட்டம் கேட்டவுடன் அவர்களை பத்திரமாக போய் இறக்கி வைத்து விட்டு திரும்பவும் வந்து துப்பாக்கி ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அவரின் துப்பாக்கி பறிக்கிறார். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், எவ்வளவு நெஞ்சுரம் இருக்க வேண்டும், எவ்வளவு ஈமானிய பலம் இருக்க வேண்டும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தீரமான சிந்தனை அங்கே இருக்கிறது. அத்தோடு நிற்கவில்லை, அதை பறிப்பதிலே தன் சக நண்பர்களோடு அந்த தீவிரவாதியுடன் போராடி கடைசியில் அந்த துப்பாக்கியின் குண்டுகளுக்கு இரையாகி அவரும் இறந்து போகிறார். 26 நபர்களில் ஒருவரான சையது ஆதில் ஹுசைன் ஷா என்ற அந்த குதிரை சவாரி சாதாரண வீரர். முஸ்லிம்களில் சாதாரண நபர்களும் கூட மனிதர்களை வாழ வைக்க நினைப்பார்கள். ஆனால் பெரும் பெரும் பதவியில் இருந்து நாட்டை காப்பாற்ற நினைக்கக்கூடிய சில உலாயிக்கங்கள் அன்ஆம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, மனிதர்களில் சில மிருகங்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த குணம் படைத்தவர்கள் தன்னினத்தை அழித்துக் கொண்டிருப்பதை நாம் வேதனையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்கே சுடப்பட்ட கணவன், சுடப்பட்ட மகன், 2 பேரையும் இழந்து சந்தோஷமாக வந்த இடத்தில் தன்னுடைய மகனையும் பிள்ளையும் இழந்து எப்படி நான் சொந்த ஊருக்கு போவேன் என்று தத்தளித்துக் கொண்டிருந்த பெண்மணி பல்லவி என்ற ஒரு பெண். அந்த அம்மா பேட்டி கொடுத்தது. 3 இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று அவர்கள் கத்திக்கொண்டே எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். என்னுடைய டிரைவரான அஃப்ராஸ் எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, நான் படக்கூடிய அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் எனக்கு ஆறுதல் சொன்னார். இவர்கள் அனைவரும் என் சகோதரர்கள் என்று சொல்கிறது இந்தியாவை சார்ந்த இந்து பெண்மணி. எனவே நமக்கும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த விதமான துவேஷமும் இல்லை. இந்த செயல்கள் எல்லாம், இந்த பயங்கரவாதங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தை இன்னும் வளர்ப்பதற்கு அது காரணமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு. மதுரையில இருந்து போன ஒரு பெண், ஒரு சின்ன ஒரு 16-17 வயசு பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை, காஷ்மீர் மக்கள் they are so helpful to us. அவர்கள் அவ்வளவு எங்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் மொழியே தெரியாது,
ஏதாவது நாங்க போய் இப்படி ஆக்ஷன் பண்ணி கேட்டா உடனே அதை தூக்கி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பார்கள். அவ்வளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் அந்த சுற்றுலா பயணிகள் நடுவுல நின்றுட்டு இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா எங்க போறதுன்னு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த பயணிகளை பள்ளிவாசல் உட்கார வைக்கிறார்கள், உணவை கொடுக்கிறார்கள். எங்கே இந்து பாதுகாவலர்கள் எல்லாம் சென்றார்கள்? அவர்களுடைய கோயில்களும் மடாலயங்களும் என்ன செய்து கொண்டிருந்தன என்பதை மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முஸ்லிமுடைய ஒரே ஒரு விஷயம் மனித நேயத்தை, மனிதர்களை வாழ வைப்பதை இந்த உலகத்தில் செய்வது மட்டும்தான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன் நாவால் தன் கரங்களால் சக முஸ்லிம்களை யார் வாழ வைக்கிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். எனவே இதுபோல் 1000 அடுக்கடுக்கான நம்மீது அவதூறுகள் பழிகள் வந்து விழுந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானிலும் அல்லாஹ் ரசூல் தனக்கு காட்டி தந்த அந்த அற்புதமான நல்லொழுக்க பாதையிலும் வெற்றி நடை போட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. பெருமானாரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அபானி, இப்ப இருக்கக்கூடிய அதானி அம்பானி இவர்கள் எல்லாம் தாண்டிய பல 1000 மடங்கு கோடீஸ்வரர். அவர்களுடைய ஒட்டகம் ஷாமில் ஒரு ஒட்டகம் இருக்கும். அவங்க வியாபார பிசினஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா பல 100 மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஷாமில் இருக்கக்கூடிய ஒட்டகம் லாஸ்ட்னு சொன்னா மதீனாவில் முதல் ஒட்டகம் இருக்கும். அவ்வளவு வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்கீன்களாக நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கண்ணியத்தோடு இருந்தோம், எவ்வளவு மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே, நாம் எந்த நிலைமைக்காக ஆளாகிவிட்டோம். இன்னா குன்னா ஃபீ இஸ்ஸத்தின் வ நஹ்னு முஷ்ரிகூன். இணை வைப்பை நாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாம் எவ்வளவு கண்ணியமாக இருந்தோம். ஃபலம்மா ஆமன்னா சிர்னா அதில்லா. ஆனால் நாம் ஈமான் கொண்டு விட்டு இவ்வளவு கேவலப்படுகிறோமே, இவ்வளவு நம்மை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்களே, சித்திரவதை செய்கிறார்களே, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மை துன்புறுத்துகிறார்களே, நம் உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கிறார்களே, நமக்கு நம்முடைய கடமைகளை செய்யவில்லாமல் தடுக்கிறார்களே, நம்மீது இவ்வளவு காழ்ப்புணர்வோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே, யா ரசூலல்லாஹ், நினைச்சாலே மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, ரொம்பவும் வேதனை தருகிறது என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி உமிர்து பில் ஆஃபு, நான் மன்னிக்க வேண்டும் என்பதை ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க தான் சொல்லியிருக்கிறான். ஃபலா துகாதிலு, நீங்கள் சண்டை போட வேண்டாம். ஒரு காலம் வரும், அதுவரை நாம் நம் ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டிருக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு பலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அந்த பலம் வெளியில் தெரியக்கூடிய வாட்களோ குண்டுகளோ நம்முடைய பொருளாதார பலமோ கல்வி பலமோ அதுவல்ல. நாம் இப்பொழுது ஒரு பலத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த பலம் ஈமானிய பலம், அந்த பலம் இஸ்லாமிய பலம். அது உள்ளுக்குள்ளே விதைத்து விருட்சமாகி ஆழபலமாக உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் மன்னித்துக் கொண்டே இருப்போம். இப்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது. நம் ஈமானிய பலத்தை உரமேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த பலம் மிகைத்தவுடன் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டால் அப்பொழுது நாம் எதையும் செய்து கொள்ளலாம். அந்த ஈமானிய பலம் மிகைத்தது. ஃபலம்மா சிர்னா இலல் மதீனா ஃபலம்மா ஹவ்வல்னா இலா மதீனா அமர்னா பில் கிதால் ஃபகுஃபு. மதீனாவுக்கு போயாச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கிறான், இவ்வளவு காலங்களாக பொறுத்திருந்து விட்டீர்கள் எனது அருமை முஸ்லிம்களே, இப்பொழுது நீங்கள் அவர்கள் உங்களை தாக்க வந்தால் அதற்கு நீங்கள் பதிலடி கொடுங்கள். அப்பொழுதும் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். சரி, விட்டுட்டு போயிடுவோமே, போனா போகுது, இவ்வளவு நாள் செஞ்சிட்டாங்க, இப்ப நாம நிம்மதியா இருக்கிறோமே,
இல்லை இப்பொழுதும் உங்களை சீண்டுகிறார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் அவங்க அமைதியா விட்டுட்டா நீங்க அமைதியா இருங்கள், அவர்கள் சீண்டினால் நீங்கள் அதற்கு தற்காப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அப்படி ஒரு காலத்தை அல்லாஹ்வுக்கு கொண்டு வரலாம். நாம் இப்பொழுது பொறுமையோடு அமைதியோடு நம் ஈமானிய பலத்தை அதிகரித்துக் கொள்வதில் நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். வெறும் கல்வி, பொருளாதாரம், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய உரிமைகளை தேடி ஆர்ப்பாட்டம், இது பற்றவே பற்றாது. இது நாம் எடுக்க வேண்டிய உண்மையான ஸ்டெப்பே கிடையாது. எப்பொழுது வரை நாம் நம்முடைய ஈமானிலும் இஸ்லாத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலும் மிக தூரமாக இருந்து கொண்டு இந்த சமூகத்தில் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று இறங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு முஃமினுக்கு தோல்விதான் கிடைக்கும். இதில் ஒரு அளவு எல்லளவுக்கு கூட சந்தேகமே கிடையாது. எனவே நம் ஈமானிய பலத்தை மக்காவில் இருக்கும் பொழுது பெருமானார் சொன்னார்களே, நாம் மன்னித்துக் கொண்டே இருப்போம். இப்பொழுது நாம் சண்டையிடுவதற்கு சொல்லப்படவில்லை, ஈமானை வலிமையாக்கிக் கொள்வதற்கு, ஈமானிய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கான நாட்கள் இந்த நாட்கள் என்றார்களே, அதை தான் இதுவும். நாம் முஸ்லிம்களாக உண்மையான மூமின்களாக வாழ வேண்டும். இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதிலும் ஈமானை நிரப்பிக் கொள்வதிலும் அல்லாஹ் ரசூலை நெருங்குவதிலும் நம்முடைய இந்த சோதனையான காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் ஈமானில் நிரம்பி இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்துவான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு ஈமானிய பலத்தை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய இஸ்லாத்தை வலுப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த துவேஷமான கருத்துக்களை நீக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, ஸப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது ஸ்ட்ராங்காக நிற்க வைத்து விடு. அலா வஅலா தாஅத்திக் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், உள்ளங்களை வேறு வேறு இடத்தில் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவனே, உனக்கு வழிபடுவதில் என் உள்ளத்தை இடைநிறுத்தி விடு என்று கேட்டார்கள். எனவே நாம் தீனிலேயும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலேயும் எப்பொழுது ஸ்ட்ராங்காக ஆகிவிட்டோமோ, அதிலே முன்பின் இல்லாமல் நாம் வந்து விட்டோமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நம்மை நோக்கி வரும். ஈமான் கொண்டவர்கள் உயர்ந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வஅன்துமுல் அஅலவுன், என் அடியார்களே நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். பட் ஒன் கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்கிறது. இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக, பேருக்கு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஏதாவது பேரை வச்சுக்கிறது, வாழ்க்கை ஃபுல்லா மற்ற சமய சகோதரருக்கும் இவருக்கும் சம்மதமில்லாத வாழ்க்கை வாழ்றது, கேட்டா நானும் முஸ்லிம்னு சொல்றது, இந்த முஸ்லிம் கிடையாது. என்னுடைய கண்டிஷன், நானும் என் தூதரும் எந்த ஈமான இஸ்லாத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோமோ அந்த மூமின்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களை நான் உயர்த்தியே வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈமானை நோக்கி நம்முடைய போராட்டங்களை, அந்த ஈமானை பெறுவதற்கான நம்முடைய முயற்சிகளை திசை திருப்புவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றி தந்தருவானாக. உண்மையான முஸ்லிம்களாக, முஃமின்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இவ்வளவு அடிபட்ட பிறகும் திருந்தாத சமூகமாக இருப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை அவன் அளவில் முழுமையாக திருப்பிக் கொள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.